படத்தோட தொடக்கத்துல ஜுவான் என்ற ஆள காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோ அவருடைய ஏழ்மையில இருந்து மீண்டு வருவதற்காக இங்க ரொம்ப போராடிட்டு இருக்காரு. எந்த அளவுக்குன்னா, அவரால அவர் குடியிருக்கிற வீட்டுக்கு கூட வாடகை குடுக்க முடியாத அளவுக்கு, ஹீரோ இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து வரைஞ்சுட்டு இருக்காரு. ஆமாங்க, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அவருடைய கலை வந்து ரொம்ப தத்ரூவமா இருக்கும். இதன் மூலியமா அவருக்கு பணம் கொஞ்சம் கிடைக்குது. ஹீரோ இப்போ இங்க ஒரு அழகான பொண்ண வரைஞ்சுட்டு இருக்காரு. இங்க ஹீரோ டிராயிங் எல்லாம் வரைஞ்சு முடிச்சிட்ட பிறகு, அந்த டிராயிங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து வியந்து போறாங்க. ஏன்னா, ஹீரோவோட படைப்பு அவ்வளோ துல்லியமா இருக்கு. ஹீரோ இப்போ அடுத்த ஓவியத்த வரையலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகும்போது, இங்க ஒரு ஆடம்பரமான கார் வந்து நிக்குது. அந்த கார்ல முடி இல்லாத ஒருத்தன் இருக்கான். இவன் இந்த கிராமத்திலே இருக்க மிகப்பெரிய பணக்காரங்கள்ல ஒருத்தன். அது மட்டும் இல்லாம இவனும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். இவன பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா, இவன் கூட வந்திருக்க இந்த லேடி தான் ஹீரோவோட முன்னாள் காதலி. இங்க ஹீரோவோட முன்னாள் காதலி, ஹீரோ ஏழையா இருக்கிற காரணத்தினால, பணக்காரனா இருக்க இந்த முடியில்லாத மொட்டை தலையன் கூட போயிருக்காங்க. இந்த மொட்டை தலையன் என்ன பண்றான், ஹீரோவ வேணும்னே அவமானப்படுத்துற மாதிரி கொஞ்சம் காச தூக்கி வீசி, இந்த பணம் உன்னுடைய ஒரு நாள் வேலைக்கான காசுன்னு ஹீரோவோட டிராயிங்க கொஞ்சம் வாங்கி, அத இவன் வரைஞ்ச மாதிரி ஏலத்துல வித்துடுவான். ஹீரோ இப்போ அவருடைய பொருள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு, அவருடைய கார் கிட்ட போறாரு. ஆனா, அவருடைய கார் இப்போ ஸ்டார்ட் ஆகல. அந்த வெறியில கார எட்டி உதைக்க, அதோட பாகங்கள் எல்லாம் கீழ விழ, ஹீரோ இப்ப வேற வழி இல்லாம அந்த கார ஓட்டிக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு போறாரு. இருக்கிற இடம் வந்து டிராயிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒண்ணா கூடி இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல. இதுல தான் ஹீரோ இருக்காரு. ஹீரோ இப்போ அவர் வீட்டுக்கிட்ட வராரு. வரும்போது ஹீரோக்கு பின்னாடி ஒரு குரல் கேக்குது. "எங்கப்பா என்னுடைய வீட்டு வாடகை?" அப்படின்னு. ஆமாங்க, இவரோட வீட்ல தான் ஹீரோ வாடகைக்கு குடியிருக்காரு. ஹீரோ அவர் பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் காசை எடுத்து வீட்டோட ஓனர் மூஞ்சிலே வீசி எறிஞ்சிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்கும்போது, வீட்டோட ஓனர் என்ன சொல்றாரு, "இது போன மாசத்துக்கான வாடகை. இந்த மாசத்துக்கான வாடகை எங்க?" அப்படின்னு கேட்க, ஹீரோவோ, "இந்த மாசம் வாடகையா? சரி, அத நான் அப்புறமா தரேன்" அப்படின்னு சாதாரணமா சொல்ல, இதனால வீட்டோட ஓனர் இங்க ரொம்ப கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் கையில இருக்க வாட்டர் பாட்டிலாலேயே ஹீரோவ தாக்க பாக்குறாரு. ஹீரோ அந்த வாட்டர் பாட்டில புடிச்சு வீட்டோட ஓனர அடிக்கலான்னு பார்க்கும்போது, திடீர்னு அந்த வாட்டர் பாட்டில கீழ போட்டு நசுக்கி சேர்த்து வைக்கிறாரு. ஹீரோ இது மாதிரி வாட்டர் பாட்டில் எல்லாம் சேர்த்து வச்சு அதன் மூலியமா மாச கடைசியில கொஞ்சம் காசு பார்ப்பாரு. ஆனா வீட்டோட ஓனரும் ஹீரோவை பார்த்து எப்படி பாட்டில பொறுக்குறான் பாரு அப்படின்ட்டு ஏளனமா பேச, ஹீரோவோ இதுவும் ஒரு வேலைதாயா அப்படின்ட்டு ரொம்ப கோவமா கத்துறாரு. கட் பண்ணா ஹீரோ ஒரு அருங்காட்சியகத்துக்கு வராரு. எதுக்காக இந்த அருங்காட்சியகத்துக்கு வந்திருக்காருன்னா, ஹீரோவோட டிராயிங்க எப்படியாவது இந்த அருங்காட்சியகத்துல அரங்கேற்றணும் அப்படின்றதுக்காக. இதுதான் ஹீரோவோட நீண்ட நாள் கனவா இருந்துட்டு வருது. அதனால இங்க முடி வச்சிருக்க ஒருத்தன் கிட்ட வந்து ஹீரோ அவருடைய படைப்புகள இந்த அருங்காட்சியகத்துல அரங்கேற்றி விற்க அனுமதி கேட்கிறாரு. இத ஹீரோ இப்ப மட்டும் செய்யல. ஒவ்வொரு நாளும் இவன் கிட்ட வந்து ஹீரோ கெஞ்சிட்டு தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் கையில அப்பப்ப கிடைக்கிற கொஞ்சம் பணத்த கூட இவன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாரு. ஆனா இந்த முடி வச்சிருக்கவன் என்ன பண்றான், "இதெல்லாம் ஒரு காசாடா? இந்த காசுக்கு ஒரு சதுர அடி கூட இடம் கிடைக்காதுடா" அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கொடுக்கிற காசை வாங்கிக்கிறான். இப்போ ஹீரோவை மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போறான். அப்போ ஹீரோ என்னுடைய படைப்புகளும் இங்க அரங்கேறணும் அப்படின்ட்டு முடி வச்சவங்க கிட்ட கெஞ்ச, அவன் என்ன சொல்றான், "டேய் உன்னுடைய ஓவியம் எல்லாம் ஒரு குப்படா" அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றான். அதுக்கு ஹீரோ, "நான் ரொம்பவே முன்னேறிட்டேன். இப்போ என்னுடைய டிராயிங் எல்லாருக்குமே பிடிக்குது. அது மட்டும் இல்லாம என்னுடைய காதலிக்கு என்னுடைய டிராயிங் ரொம்ப பிடிக்குது. மேலும் அவளுக்கு கண்ணு தெரியாது. அவளுடைய பார்வை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் போயிடுச்சு" அப்படின்ட்டு ஹீரோ அவன்கிட்ட சொல்ல, இத கேட்டு அவன் சொல்றான், "என்னது கண்ணு தெரியாதா? உன் லவ்வரோட பேச்ச தான் நீ நம்பி வந்திருக்கியான்னு" ரொம்ப ஏளனமா சிரிச்சுக்கிட்டே, "வா இங்க பாரு, இங்க ஒரு உருளைக்கிழங்கு டிராயிங் இருக்கு" அப்படின்னு அத காட்டி, இந்த டிராயிங்க பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே உருளைக்கிழங்கு இருக்கிற மாதிரியே தோணுது. அது அவ்வளோ உண்மையா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ இந்த இடத்துல ரொம்ப உடைஞ்சு போறான். என்ன சொல்றதுன்னே அவனுக்கு தெரியல. இப்போ ஹீரோவோட காதலிய காட்டுறாங்க. இவளால பார்க்க முடியாது. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் ஒரு சலூன்ல மசாஜ் தெரபிஸ்ட்டா வேலை செய்றாங்க. அப்போ இங்க 2 பேர் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோயினிய தவறான இடத்துல தட்டி ரொம்ப தொல்லை குடுக்குறாங்க. இந்த நேரத்துல தான் கரெக்ட்டா ஹீரோ இந்த சலூனுக்கு வர, ஹீரோயினிக்கு தொல்லை கொடுத்த அந்த 2 பேருமே இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்க, ஹீரோ என்ன பண்றாரு, அவங்க 2 பேருடைய பின்னாடியே பலார்ன்னு அடிக்கிறாரு. இதனால அவங்க 2 பேருமே முழிச்சுட்டு நிக்க, ஹீரோ சொல்றாரு, "இது மாதிரி தான் ஒரு ஏழை பொண்ணு கிட்ட நடந்துக்குவீங்களான்னு" அவங்கள பார்த்து கேட்க, அவங்களும் ஹீரோவோட மூஞ்சிலேயே ஒரு கொத்து விடுறாங்க. இப்போ 2 பேருமே ஹீரோவ சேர்ந்து சர்ற மாரியே அடிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட கண்ணு, மூஞ்சி, வாய் எல்லாமே வீங்கி போய் கிடக்கு.
ஹீரோயின் இப்போ ஹீரோவோட முகத்துல இருக்க காயங்களுக்கு எல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இங்க என்ன சொல்றாருன்னா, "நான் அவங்கள எப்படி அடிச்சேன் பாத்தியா?" உடனே ஹீரோயினையும், "ஆமா, ஆமா. நல்லா சவுண்ட் கேட்டது அவங்க கத்துனது" அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அங்க கேட்ட அந்த சத்தம் உண்மையாலுமே ஹீரோவுடையது. அடுத்து ஹீரோயினுக்கு ஒரு ஷூவ பரிசா கொடுக்க, ஹீரோயினுக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப புடிச்சு போக, இப்ப 2 பேருமே கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு, ஒருவருக்கு ஒருவர் முத்தம் குடுக்கலான்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல ஒரு சவுண்ட் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ஹீரோ இப்போ ஹீரோயினி கிட்ட, "அந்த சத்தம் என்னுடைய ஃப்ரெண்டுது தான். அவன் என் கூட தான் கொஞ்ச நாளா தங்கி இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினிக்கு முத்தம் குடுக்கலான்னு வர, ஹீரோயினி இந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேருக்குமே போதை அதிகமாக அந்த இடத்திலேயே விழுந்து கிடக்குறாங்க. அப்பதான் திடீர்னு வானத்துல ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் வர, இந்த நேரத்துல ஹீரோவுக்கு போதை கொஞ்சம் தெளிஞ்சு அதிர்ச்சியில மேல பாக்குறாரு. உடனே அவருடைய ஃப்ரெண்ட இடுப்ப பாக்க, அவருடைய ஃப்ரெண்டு நெறைய குடிச்சதுனால ரொம்ப போதையில இருக்காரு. ஹீரோ இப்போ அப்படியே குனிஞ்சு அந்த ஸ்பேஸ் ஷிப்ப பார்க்கும்போது, அதுலருந்து ஒரு ஒளி வந்து பக்கத்துல இருக்கிற இடத்துல 3 ஏலியன் தரை இறங்குது. அவங்கள உடனே ஹீரோ செல்போன்ல படம் பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, ஃபோன்ல ஃபிளாஷ் லைட் ஆன் ஆனதுனால, அங்க அந்த 3 ஏலியன்களும் அவங்க ஸ்பேஸ் ஷிப் மூலியமா மறைஞ்சு போயிடுது. அந்த ஏலியன்களும் ஆர்டிஸ்ட் தான் அவங்களுடைய கிரகத்துல. இப்போ அந்த ஏலியன் இந்த இடத்துல ஏதோ தவற விட்டு போனத ஹீரோ கவனிக்கிறாரு. ஹீரோ அது கிட்ட போய் பார்க்கும்போது, அது ஒரு பேனா வடிவில இருக்கு. உடனே ஹீரோ அந்த பேனாவ எடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட். அடுத்த நாள் காலையில விடுது. ஹீரோ கண் முழிச்ச உடனே அதிர்ச்சியில ஃப்ரெண்டு கிட்ட நேத்து நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அவன் என்ன நடந்ததுன்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு, "இது மாதிரி ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்ததுடா" அப்படின்னு. உடனே ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான், "அதுலேருந்து 3 ஏலியன்ஸ் வந்தாங்க. அவங்க ஒரு பேனாவ விட்டுட்டு போயிட்டாங்க. அதானே?" அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, ஹீரோ அப்போ, "உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா?" அப்படின்ட்டு அவன பார்த்து கேட்க, ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான், "டேய் இது எல்லாமே தூக்கத்துல நீ உளறிட்டு இருந்தடான்ட்டு." இங்க ஹீரோ தூங்குறதுக்கு முன்னாடி 3 ஏலியன்கள வரைஞ்சிட்டு தான் தூங்கிட்டு இருக்காருன்னு காட்டுறாங்க. ஹீரோ இப்போ அவர் ஃப்ரெண்டு கிட்ட இவரு என்னதான் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான் அப்படின்ற முடிவுக்கு வராரு. கட் பண்ணா ஹீரோ தெருவுல உட்கார்ந்துகிட்டு ஒரு பொண்ண வரைஞ்சிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய பென்சில் உடைஞ்சிடுது. அதனால வேற ஒரு பென்சில எடுக்கலான்னு பார்க்கும்போது, ஹீரோ திடீர்னு அந்த ஏலியன் பேனா இருக்கிறத பார்க்குறாரு. அத வச்சு ஓவியத்த முடிக்கலான்னு ட்ரை பண்றாரு. அதுக்கு முன்னாடி அத டெஸ்ட் பண்றதுக்கு கோசம் ஒரு கல்லு மாதிரி ஒரு வட்டத்த போட, அதே நேரம் இங்க அவர் வரைஞ்ச கல்லு உண்மையான கல்லா வருது. இதனால ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சுறாரு. என்ன நடக்குது அப்படின்னு திரும்பவும் உறுதிப்படுத்த, கல்லு வரைஞ்ச மாதிரியே ஒரு ஆப்பிள இங்க வரைய உண்மையாலுமே ஒரு ஆப்பிள் வருது. அத ஹீரோ கையில எடுத்து சாப்பிட்டு பார்க்க, அது உண்மையான ஆப்பிள் தான் அப்படின்ட்டு ஹீரோ இப்ப நம்புறாரு. உடனே ஆப்பிள பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஹீரோ எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு, ஹீரோ அவருடைய ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு போறாரு. ஹீரோ இப்போ அவர் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாரு, அவர் பாக்கெட்ல இருக்க ஆப்பிளையும் கல்லையும் காட்டி, "இந்த பேனால எது வரைஞ்சாலும் உண்மையா மாறுது. இங்க பாரு, இந்த பேனா மூலியமா தான் இந்த ஆப்பிளையும் கல்லையும் வரைஞ்சேன்" அப்படின்ட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு கையில கொடுக்க, ஹீரோவோட ஃப்ரெண்டு அத வாங்கி ஹீரோவ பார்த்து, "என்னடா முட்டாள்தனமா சொல்ற" அப்படின்ட்டு ஹீரோவ வெறுப்பேத்துறான். அது மட்டும் இல்லாம ஹீரோவ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு சொல்ல, ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, 24 கேரட் தங்க கட்டிய ஏலியன் பேனா மூலியமா வரிய, இங்க எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கல. அந்த 24 கேரட் தங்க கட்டி டிராயிங் உண்மையான தங்க கட்டியா மாறல. அதனால ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன பண்றான், அந்த பேப்பர கிழிச்சு ஜன்னல் வழியா தூக்கி போடும்போது, கீழ "ஐயோ! அம்மா" அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேக்குது. உடனே ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஓடி போய் எட்டி பாக்குறாங்க. அப்போ வீட்டோட ஓனர், "யார்றா என் தலையில கல்ல தூக்கி அடிச்சது" அப்படின்ட்டு மேல பார்த்து கத்திக்கிட்டே கீழ இருக்க தங்க கட்டிய எடுத்து நீட்ட, அது தங்க கட்டி அப்படின்றதுனால அவர் தலையில ரத்தம் வரது கூட மறந்து, அந்த தங்க கட்டிய அவருடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த இடத்த விட்டு நடந்து போறாரு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு, "என்னடா நடக்குது இங்க? உண்மையான தங்க கட்டியே வந்திருக்கு" அப்படின்னு சொல்லி, "நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் போல" அப்படின்ட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்றான். மேலும் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "நீ ஒரு பெரிய தங்க கட்டிய வரைடான்னு" சொல்ல, ஹீரோவும் ஒரு பெரிய தங்க கட்டிய வரைய, இப்போ பெரிய தங்க கட்டி இவங்க கண் முன்ன தோணுது. ஹீரோ இப்போ ஒரு சின்ன வீட்ல இருப்பாரு. அதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு அரண்மனை போல இருக்கிற வீட உருவாக்க முடிவு பண்ணி, வரைய திடீர்னு ரோட்டுக்கு நடுவே ஒரு பெரிய வீடு வர, இதனால இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பயத்தோட, ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. "என்னடா திடீர்னு இங்க ஒரு பெரிய வீடு வந்திருக்கு" அப்படின்னு. இந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ்காரங்க எல்லாமே வராங்க. வந்தவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க.
எப்படிடா இந்த இடத்துல வீடு வந்தது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல இருந்து அந்த போலீஸ்காரங்க போயிருப்பாங்க. சரி இந்த வீட்ல யாரு தான் இருக்காங்க? வா போய் பார்ப்போம் அப்படின்னு 2 போலீஸ்காரங்க கதவ தட்ட, இதெல்லாம் மக்களோட மக்களா பார்த்துட்டு இருந்த ஹீரோவும், ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குன்னு. ஹீரோ சொல்றாரு, "இத எப்படி நம்ம இடத்துல இருந்து மறைய வைக்கிறது?" அப்படின்னும், இந்த டிராயிங்க எப்படி அழிக்கிறது அப்படின்ட்டும் ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அவர் கையில இருக்க அந்த மாயாஜால பேனாவ பார்க்குறாரு. அதுல ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரியல. உடனே ஹீரோ அத பிரஸ் பண்ண, இங்க ஹீரோ கையில இருக்க டிராயிங் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. இப்போ வீட்டுக்குள்ள போன போலீஸ்காரங்க திரும்பவும் ரோட்டுக்கு வெளிய வந்து விழுறாங்க. "என்னடா இங்க இப்பதான் ஒரு பெரிய வீடு இருந்தது" அப்படின்னு மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்கும்பொழுது, உடனே ஹீரோ அவர் ஃப்ரெண்ட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், "நம்ம இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம நெறைய பணத்த வரிஞ்சு எடுக்கணும்" அப்படின்னு சொல்லி, ஹீரோ கையில இருக்க அந்த ஏலியன் மாயாஜால பேனாவ வாங்கி சேட்ல 200 மில்லியன் அப்படின்னு எழுதுறான். ஆனா இங்க நம்பர்ஸ் மட்டுமே இவங்க முன்னாடி தோணுது. இவங்க வரைஞ்ச டிராயிங் பணமா மாறல. உடனே ஹீரோ என்ன பண்றாரு, ஏலியன் மாயாஜால பேனாவ எடுத்து கட்டு கட்டா இருக்கிற பணத்த வரைய ஆரம்பிக்கிறாரு. சில நொடியிலேயே அவர் வரைஞ்ச மாதிரியே பணம் இந்த இடத்துக்கு வர, வீடு ஃபுல்லாவே பணமா நிரம்பி வழிய, இவங்க நிக்க முடியாம கீழ விழுறாங்க. இந்த நேரத்துல தான் இங்க இருக்க வீட்டோட ஓனர் வந்து கத்திட்டு இருக்கான். எதுக்காக கத்திட்டு இருக்கான்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட். அப்போ அவங்க வரையிற பொருள் எல்லாத்தையுமே அங்கங்க விட்டுட்டு போயிடுவாங்க. இதனால இந்த இடமே குப்பையா இருக்கு அப்படின்னு அந்த ஆள் ரொம்ப ஓவரா கத்திட்டு இருக்க, இந்த சவுண்ட் கேட்டு எல்லாருமே எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கூட்டத்துல இருக்க ஒரு பொண்ணு அவருக்கு பதில் சொல்லலான்னு பார்க்கிறா. அந்த பொண்ண இந்த வீட்டோட ஓனர் ரொம்ப மோசமா திட்டிட்டு சிரிக்கிறான். இப்பதான் நம்ம ஹீரோவும், ஹீரோவோட ஃப்ரெண்டும் செம்ம மாஸாவும், கொஞ்சம் காமெடியாவும் போஸ் குடுத்துட்டு இந்த இடத்துக்கு வராங்க. இவங்கள பார்த்த எல்லாருமே வாயடிச்சு போயிடுறாங்க. ஏன்னா, இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்க போடுற ட்ரெஸ் மாதிரியும், கொஞ்சம் கோமாளித்தனம் மாதிரியும் இருக்கு. ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு மஞ்ச கலர் பெரிய பாக்ஸ்ல பணத்த எல்லாம் அடுக்கி இங்க கொண்டு வந்து, அவர் கையில இருக்க ஒரு மைக் மூலியமா இந்த இடத்த 100 வருஷத்துக்கு வாடகைக்கு வேணும் அப்படின்னு இந்த இடத்தோட ஓனர் கிட்ட சொல்ல, வீட்டு ஓனரும் வாய் அடிச்சு மயக்கமே அடைஞ்சிடுறாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவனுக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ இதோட நிறுத்தல. அவர் 3 விலை உயர்ந்த சொகுசு கார்கள இந்த இடத்துல வாங்கிட்டு வந்து நிறுத்திட்டு இருக்காரு. அந்த சொகுசு கார்ல அழகான பெண் இருக்க, அந்த பெண்ணோட ஹீரோ என்ன பண்றாரு, அவர் ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு கனவு கண்ட அந்த அரண்மனைய வாங்குறதுக்காக அந்த இடத்துக்கு கார்ல போயிட்டு இருக்காரு. போனவரு ஸ்ட்ரெயிட்டா அந்த அரண்மனைக்குள்ள என்ட்ரி கொடுக்க, இந்த இடத்துக்குள்ள தான் அந்த மொட்டை தலையனும் ஹீரோவோட முன்னாள் காதலியும் இருக்காங்க. மொட்டை தலையன் $15 மில்லியன் இருக்க ஒரு ஃபிளாட்ட வாங்க மறுக்கிறான். ஏன்னா ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு. ஆனா ஹீரோ அந்த வீட்டோட ஏஜென்ட் கிட்ட பேசி ஆடம்பரமா இருக்க 2 அரண்மனைகள வாங்குறதுக்கு தேவையான பணத்த இங்க குவிச்சு வைக்கிறாரு. இத பார்த்த ஹீரோவோட முன்னாள் காதலி ஹீரோவ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஆனா அந்த மொட்டை தலையன் வாயடிச்சு போயிடுறான். அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட்டு ஹீரோ என்ன பண்றாரு, பார்வை இல்லாத அவருடைய காதலிக்காக வாங்கிய புது அரண்மனைக்கு அவள கூட்டிட்டு வந்து ஆச்சரியப்படுத்த பாக்குறாரு. ஹீரோ இப்போ ஹீரோயினி கிட்ட உனக்கு முன்னாடி என்ன இருக்கு கரெக்டா சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்க, ஹீரோனியும் 40 மில்லியன் மதிப்புள்ள ஒரு அரண்மனை அப்படின்னு கரெக்டா சொல்றாங்க. இத கேட்ட ஹீரோ முழிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோனிக்கு சர்ப்ரைஸா இந்த அரண்மனைய கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ஹீரோ இந்த இடத்துல ஏமாந்து போயிருப்பார். இருந்தாலும் ஹீரோ அவருடைய கைய சொடுக்கு போட்டு ஒரு சிக்னல் கொடுக்க, இந்த இடத்துல பல வானவியல் பட்டாசுகள் வெடிச்சு இந்த இடமே ஒரே வண்ணமயமா மாறுது. ஹீரோ இப்போ ஹீரோயினி அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போற வழியில நெறைய இசைக்கலைஞர்கள் உட்கார்ந்து இசையை வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே அரண்மனைக்குள்ள நடந்து போறாங்க. ஹீரோனிக்கு கண்ணு தெரியாது என்ற காரணத்தினால அரண்மனையில என்னென்ன இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் ஹீரோனிக்கு சொல்றதுக்காகவே ஹீரோ இங்க ஒரு லேடிய வேலைக்கு வச்சிருக்காரு. அவங்க மைக் மூலியமா இந்த அரண்மனைக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோவையும், ஹீரோயினிய கைத்தட்டி வரவேற்கிறாங்க. ஹீரோ இப்போ ஹீரோயினி கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க, இந்த இடத்துல கண்ணு தெரியாத ஹீரோயினி என்ன பண்றாங்க, அந்த இடத்த விட்டு சோகமா வெளியே நடந்து போயிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோ ஹீரோயினி பின்னாடியே போயிட்டு ஹீரோயினி கிட்ட கேட்கிறாரு, "நீ என்ன காதலிக்கலையா? என்ன திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு உனக்கு விருப்பமே இல்லையா?" அப்படின்னு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, "நான் உன்னை காதலிக்கிறேன்" அப்படின்ட்டு. இப்போ ஹீரோ கேட்கிறாரு, "நீ என்ன காதலிக்கிறன்னா ஏன் அரண்மனையிலிருந்து கோச்சிக்கிட்டு வெளியே வந்த?" அப்படின்னு.
இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, "நீ அந்த இடத்துல என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட. இப்போ நீ ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது எல்லார் முன்னாடியும் நீ என்ன திருமணம் செஞ்சுக்கிறியான்னு நீ என்ன பார்த்து கேட்கும்போது, உன்னுடைய பணத்துக்காக தான் நான் உன்ன திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால தான் நான் வெளிய வந்துட்டேன்." அப்படின்ட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றாரு, "நான் ஒண்ணும் பணக்காரன்லாம் இல்ல. என்னுடைய கலையோட படைப்புகள் எல்லாத்தையும் வித்து தான் நான் இவ்ளோ செல்வத்த அடைஞ்சேன்." அப்படின்னு என்னென்னமோ சொல்லி ஹீரோயினிய சமாதானப்படுத்த பார்க்குறாரு. ஹீரோ என்னதான் சொன்னாலும் ஹீரோயின் எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. அதனால ஹீரோ என்ன பண்றாரு, என்ன நடந்தது அப்படின்ற உண்மைய ஹீரோயினி கிட்ட சொல்ல வராரு. அதாவது ஹீரோவுக்கு கிடைச்ச மாயாஜால ஏலியன் பேனாவ பத்தி சொல்றாரு. ஹீரோயின் என்ன பண்றாங்க, "அப்படின்னா எனக்கு ஒரு ஜோடி கண்ண வரைஞ்சு, எனக்கு கண் பார்வை வர மாதிரி பண்ணு" அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. உடனே ஹீரோவும் அடுத்து என்ன பண்றாரு, ஹீரோயின உட்கார வச்சு ஒரு ஜோடி கண்ண இங்க டிராயிங்கா வரைஞ்சுட்டு இருக்க, இப்போ 3 பேருமே உட்கார்ந்து அந்த டிராயிங்க பார்த்துட்டே இருக்கும்போது, வரைஞ்ச டிராயிங்ல இருந்து கண்ணு காணாம போயிடுது. கண்ணு எங்கேன்னு ஹீரோ தேடி பார்க்கும்போது, ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஷோல்டர்ல கண்ணு இருக்கு. அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே இங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு கத்துறான், "டேய் முதல்ல இத எடுடா" அப்படின்னு. ஹீரோ அவருடைய ஏலியன் மாயாஜால பேனாவ வச்சு அந்த டிராயிங்ல இருந்து கண்ண ரிமூவ் பண்ண, ஹீரோ ஃப்ரெண்டோட ஷோல்டர்ல இருக்க கண்ணு மறையுது. ஹீரோ உடனே என்ன சொல்றாரு, "ஒரு முழு முகத்த வரைஞ்சா என்ன?" அப்படின்னு சொல்லி ஹீரோ இங்க ஹீரோயினியோட முழு உருவத்தையும் இங்க வரைஞ்சுட்டு இருக்காரு. இந்த டிராயிங் வரைஞ்சு முடிக்க கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகுது. அத ஹீரோவோட ஃப்ரெண்ட் நோட் பண்றான். இப்போ 2 பேருமே ஹீரோயினோட முழு உருவ டிராயிங்க பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க எதுவுமே நடக்கல. அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு கதவ தொறந்து வெளிய போகலான்னு இருக்கும்போது, திடீர்னு ஹீரோயின் கதவு கிட்ட போய் மறைஞ்சிடுறாங்க. மறைஞ்சவங்க ஹீரோ வரைஞ்ச டிராயிங்ல இருந்து வெளிய வராங்க. வெளிய வந்து அவங்களுக்கு இப்ப கண் பார்வை நல்லா தெரிய ஆரம்பிக்குது. உடனே ஹீரோ என்ன பண்றாரு, சீனால இருக்க எல்லா நல்ல இடத்தையும் ஹீரோயினிக்கு சுத்தி காட்ட ஆரம்பிக்கிறாரு. "அங்க பாரு எவ்வளவு பெரிய மீன்" அப்படின்னு மீன் அருங்காட்சியகத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு. இப்ப இந்த 4 பேருமே நல்லபடியா கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நினைச்ச மாதிரியே இவங்களுடைய வாழ்க்கை இப்ப மாற ஆரம்பிக்குது. கட் பண்ணா ஹீரோ ஒரு பெரிய அருங்காட்சியகத்துல அவருடைய ஓவிய படைப்புகள் எல்லாம் கண்காட்சியா வைக்கிறாரு. ஹீரோவோட ஓவியங்கள முன்னாடி யாருமே வாங்கல. அது மட்டும் இல்லாம மதிக்கவும் இல்ல. என்னதான் ஹீரோ கஷ்டப்பட்டு வரைஞ்சாலும், ரொம்ப கம்மியான காசு கொடுத்து வாங்க மட்டுமே எல்லாரும் ஆர்வம் காட்டுனாங்க. ஆனா இப்ப நிலைமையே வேற. ஹீரோவோட ஓவியங்கள் எல்லாமே ஏலம் விடுறாரு. மக்கள் எல்லாருமே ஏலத்த அதிகப்படியா உயர்த்திக்கிட்டே போறாங்க. ஏன்னா, இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப பெரிய பணக்காரங்க. ஹீரோவோட ஓவியம் அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இப்போ பிரஸ் மீட்ல ஹீரோவ பேட்டி எடுக்குறாங்க. அவருடைய கலை திறமைகள பத்தி எல்லாம் புகழ்ந்து பேசுறாங்க. இந்த கூட்டத்துல தான் அந்த மொட்டை தலையனும் இருக்கான். அடுத்த சீன்ல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த மாயாஜால பேனா எந்த ஒரு பொருளையும் உருவாக்கல. அதுக்கு பதிலா ஒரு இடத்துல இருக்க பொருள இந்த பேனா மூலியமா வரைஞ்சா, அந்த பொருள் வரைஞ்ச இடத்துக்கே வருதுன்றது தான் உண்ம. அப்படிதான் ஹீரோ ஹீரோயினோட கண்ண வரைஞ்சிருப்பாரு. அந்த டைம்ல தான் ஒரு ஃபேமஸான நடிகையோட கண்ணு திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து காணாம போயிடுது. இதனால இங்க இருக்கிற எல்லாருமே என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியாம ஒரே குழப்பத்துல திகைச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. இது மாதிரி தான் ஹீரோ இப்போ ஒரு கார் வேணும் அப்படின்னு வரைஞ்சா, அது வேற யாராவது பயன்படுத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த கார் திடீர்னு மறைஞ்சு ஹீரோ வரைஞ்ச இடத்துக்கு வருது. அதே மாதிரி தான் ஹீரோ ஸ்டார்ட்டிங்ல நெறைய பணத்த வரைஞ்சிருப்பாருல்ல, அந்த பணம் வந்து பேங்க்ல இருக்கிற பணம். இந்த டைம்ல தான் பேங்க்ல இருக்க பணம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்க, இத கேமரா மூலியமா பார்த்துட்டு இருந்த போலீஸ்காரங்க, "என்னடா இது பணம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. எந்த பூதம் பண்ற வேலைடா இது?" அப்படின்னு அவங்களுக்கே ஒண்ணுமே புரியாம ஒரே குழப்பத்துல நின்னுட்டு இருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் அந்த மொட்டை தலைய என்ன பண்றான், ஹீரோவோட வளர்ச்சிய பார்த்து ரொம்ப பொறாமைப்படுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ எப்படி திடீர்னு இவ்ளோ பெரிய பணக்காரனா ஆனான்? அத எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றான். இந்த நேரத்துல தான் டிவில வங்கியில திருட்டு நடந்திருக்கு. இவ்வளவு பணம் காணாம போயிருக்கு அப்படின்னு 200 மில்லியன் பணத்த பத்தி நியூஸ் வருது. இந்த நியூஸ பார்த்த மொட்டை தலையன் என்ன பண்றான், உடனே போலீஸ்க்கு கால் பண்றான். கால் பண்ணவன் ஹீரோவ பத்தி அந்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, "திடீர்னு ஒரே ஒரு நாள்ல ரொம்ப பெரிய பணக்காரனான ஒருத்தன பத்தி எனக்கு தெரியும். நீங்க சொன்ன பேங்க் கொள்ள நடந்ததும் அந்த நேரத்துல தான்" அப்படின்ட்டு ஹீரோவ போலீஸ் கிட்ட போட்டு குடுக்குறான். அடுத்த சீன்ல போலீஸ்காரங்க எல்லாருமே மாறு வேஷத்துல ஹீரோவோட டிராயிங் ஏலம் நடக்கிற இடத்துக்கு வராங்க. ஹீரோவ அரெஸ்ட் பண்றதுக்காக. எதுக்காக போலீஸ் ஹீரோவ அரெஸ்ட் பண்ண வராங்கன்னா, பேங்க்ல காணாம போன பணத்தோட சீரியல் நம்பரும், ஹீரோ பெரிய அரண்மனை வாங்குனார்ல, அப்ப கொடுத்த பணத்தோட சீரியல் நம்பரும், பேங்க்ல காணாம போன சீரியல் நம்பரும் ஒண்ணா இருக்கிறத போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இப்போ ஹீரோவ அரெஸ்ட் பண்ணலான்ட்டு வந்திருக்காங்க.
இப்போ போலீஸ்காரங்க ஹீரோவ கைது பண்ண, ஹீரோ இப்போ இங்க இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட சொல்றாரு, "நான் எதையுமே திருடல. எனக்கு தேவையான பொருள கொடுக்கக்கூடிய ஒரு மாயாஜால வழிமுறைய பயன்படுத்தி, எனக்கு தேவையானத வர வச்சேன். எந்த ஒரு பொருளையும் நான் திருடல." அப்படின்ட்டு ஹீரோ இங்க சொல்றாரு. இங்க போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, "அப்படியா? அப்போ இதுல இருக்க பொருள கொண்டு வா." அப்படின்னு அவங்க கையில இருக்க 3 காரோட ஃபோட்டோவ ஹீரோ கிட்ட காட்ட, அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் 3 கார்ல உங்களுக்கு எந்த கார் வேணும் அப்படின்னு கேட்குறான். அந்த போலீஸ்காரர் ஃபெராரி அப்படின்ற கார கேட்கிறாரு. இந்த நேரத்துல தான் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த போலீஸ்காரர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "உங்க முன்னாடி எல்லாம் எங்களால மேஜிக் பண்ண முடியாது. மேஜிக் பண்ண கொஞ்ச நேரம் ஆகும். அதனால எங்கள தனியா விடுங்கன்ட்டு" சொல்றாங்க. உடனே இங்க இருக்க போலீஸ்காரங்களும் சரி ஓகே அப்படின்னு அந்த இடத்த விட்டு வெளிய போய் நிக்கிறாங்க. அப்போ அவங்க டோர் கிட்ட பார்க்கும்போது அந்த டோர்ல இருந்து ரெட் கலர்ல ஃபெராரி கார் வெளிய வருது. இத பார்த்த போலீஸ்காரங்க எல்லாருமே ஆச்சரியத்துல மூழ்கி போய் நிக்கிறாங்க. அப்போ இங்க வந்த இன்னொரு போலீஸ்காரர் என்ன சொல்றாரு, ஹீரோவோட ஃப்ரெண்டும் எந்த ஒரு திருட்டு செயல்லயும் ஈடுபடல. மேலும் அவங்க எந்த ஒரு பொருள திருடுனாங்க அப்படின்ற ஆதாரமும் நம்ம கிட்ட இல்ல. அதனால அவங்கள விடுவிக்கணும் அப்படின்னு விட்டுர்றாங்க. கட் பண்ணா ஹீரோயின், ஹீரோவோட ஃப்ரெண்ட் 3 பேருமே வீட்ல இருக்காங்க. அப்போ திடீர்னு ஹீரோவோட வீட்டு கதவ யாரோ தட்டுற மாரி சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்ட கேட்ட உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஓடி போய் தூணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுகிட்டு, திரும்பவும் போலீஸ் வந்திருக்காங்களா அப்டின்ட்டு எட்டி பாக்குறாங்க. வேற வழி இல்லாம ஹீரோயின் கதவ திறந்து பார்த்த உடனே ஹீரோவோட முன்னாள் காதலி இங்க நின்னுட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாவே ரொம்ப காயமா இருக்கு. இந்த நேரத்துல தான் முன்னாள் காதலி என்ன சொல்றாங்க, "நீ ரொம்ப பெரிய பணக்காரனா மாறுனது என்னுடைய கணவருக்கு பிடிக்கல. அவரு பொறாமையில உன்ன பழி வாங்குறேன்னு என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு" அப்படின்னு அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன்னுடைய உண்மையான அன்ப புரிஞ்சுக்காம, பணம் மட்டும் தான் முக்கியம்ன்ட்டு அவன தேடி போனதுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிச்சு. என்ன மன்னிச்சிடு. இப்ப நான் அவன டைவர்ஸ் பண்ணிட்டு, என்னுடைய குடும்பத்துக்கிட்டயே திரும்பி போலான்னு நினைக்கிறேன்னு சொல்லி, இந்த இடத்துல முன்னாள் காதலி வருத்தப்படுறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்றாரு, "நீ எந்த தவறும் செய்யல. உன் மேல எந்த தப்புமே இல்ல. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஏழையா இருந்தேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய கவனம் ஃபுல்லா டிராயிங்ஸ் மேலயே இருந்ததுனால, உனக்கு முக்கியத்துவம் குடுக்கல." அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, இந்த நேரத்துல தான் முன்னாள் காதலி என்ன சொல்றாங்க, "என்னுடைய அப்பா உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில இருந்தாரு. அப்போ எங்ககிட்ட பணம் சுத்தமா இல்ல. அதனால என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியல. அதனால தான் நான் அவன திருமணம் செஞ்சுக்கிட்டேன்." அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ இங்க ரொம்ப குடிச்சதுனால என்ன பண்றாரு, போதையில ஏலியன் மாயாஜால பேனாவ பத்தி முன்னாள் காதலி கிட்ட சொல்றாரு. அது ஒரு சேஃப்டி பாக்ஸ்ல இருக்கு அப்படின்றதையும் முன்னாள் காதலி கிட்ட காட்ட, இது எல்லாத்தையுமே அந்த மொட்டை தலையன் வீடியோ மூலியமா பார்த்துட்டு இருக்கான். எப்படின்னா, மொட்டை தலையன் அவனுடைய ஒய்ஃபோட ட்ரெஸ்ல ஹிட்டன் கேமராவ மறைச்சு வச்சிருக்கான். மொட்டை தலையன் என்ன பண்ணியிருக்கான், அவளுடைய மனைவிய போட்டு அடிச்சா அவ முன்னாள் காதலன்கிட்ட தான் போவான் அப்படின்ட்டு முன்னாடியே கெஸ் பண்ணி, அவளுடைய ட்ரெஸ்ல கேமராவும் பொருத்தியிருக்கான். மொட்டை தலையன் இங்க, "மவனே நீ இன்னையோட காலிடா" அப்படின்ட்டு ஹீரோவ பத்தி நினைக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோ செம்ம போதையில இங்க தூங்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல போலீஸ்காரங்க வந்து ஒரு ஸ்டோர் ரூம்ல இருந்து மர்மமான முறையில காணாம போன ஒரு ஃபெராரி கார பத்தி இங்க இருக்க 2 போலீஸ்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது வேற எதுவுமே இல்ல. ஹீரோவோட ஃப்ரெண்டும் வரைஞ்ச அதே ஃபெராரி கார் தான் இது. இப்போ இந்த 2 போலீஸும் நேரா ஹீரோவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. போனவங்க ஹீரோ கிட்ட, "இது மாதிரி நீங்க வச்சிருக்க மந்திர பொருள எங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இல்லன்னா இதுவரைக்கும் நடந்திருக்க எல்லா திருட்டையும் உங்க மேல போட்டுடுவோம்." அப்படின்ட்டு ஹீரோவ மிரட்ட, உடனே ஹீரோ வேற வழி இல்லாம என்ன பண்றாரு, சேஃப்டி லாக்கர்ல இருக்க ஏலியன் மாயாஜால பெண்ண போலீஸ்காரங்கிட்ட ஒப்படைக்கலான்ட்டு முடிவு பண்ணி, இந்த இடத்துல ஹீரோ பாக்ஸ ஓப்பன் பண்ணா, ஏலியன் மாயாஜால பேனா இல்ல. ஏன்னா அந்த மொட்டை தலையன் ஏற்கனவே அந்த மாயாஜால பேனாவ திருடிட்டு இருக்கான். இப்போ அந்த மொட்டை தலையன் அவன் கையில இருக்க மாயாஜால பேனாவோட உதவியால வரைஞ்ச முதல் விஷயம் என்னன்னா, அவன் கனவு கண்டுட்டு இருந்த ஆர்ட் மியூசியம். அதுதான் இப்போ அந்த மொட்டை தலையன் வரையறான். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆடம்பரமான விலை உயர்ந்த ஆடைகளையும், சீன வரலாற்று அரண்மனைகளைப் போல இருக்கக்கூடிய வீடுகளையும் வரைஞ்சு, பழங்கால சீனா மாதிரியே உருவாக்கி இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அவனுடைய மனைவியையும் கட்டி போட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். இங்க பத்திரிக்கையில இருக்க ஒரு அழகான பொண்ண காட்டி, "அந்த பொண்ண தான் நான் திருமணம் செஞ்சுக்க போறேன்" அப்படின்னு சொல்லி வரைய, அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல இருந்து மறைஞ்சு போய் மொட்டை தலையன் இருக்கிற இடத்துக்கு வராங்க. மொட்டை தலையன் கிட்ட தான் மாயாஜால பேனா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க எல்லாருமே கார்ல வந்து மொட்டை தலையன அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க. மொத்தத்துல போலீஸ்காரங்க இவன் இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இவன் வரைஞ்ச சீனாவோட வரலாற்று மிக்க அரண்மனைகள் போல இருக்கக்கூடிய வீடுகளால தான் அப்படின்னு போலீஸ்காரங்க அவன்கிட்ட சொல்றாங்க. இப்ப கூட்டத்துல இருக்க போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஏலியன் மாயாஜால பேனா எந்த ஒரு பொருளையும் உருவாக்கல. அதுக்கு பதிலா ஒரு இடத்துல இருக்க பொருள வரைஞ்சா, அதன் மூலியமா அந்த பொருள் வரைஞ்ச இடத்துக்கே வந்து அடையுது. இதுவும் ஒரு வகையான
திருட்டு தான் அப்படின்ட்டு மொட்டை கிட்ட சொல்லும்போது, மொட்டை தலையன் நான் எந்த ஒரு பொருளையும் திருடல. நான் செஞ்சது எல்லாமே வரைஞ்சது மட்டும் தான். இப்போ மொட்டை தலையன் கூட இருக்க 2 பேருமே புக்ல வரைஞ்ச பொண்ணு இங்க இருக்கா. அவள புடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேர்ல ஒருத்தன் என்ன சொல்றான், "தலைவா இவங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்க. ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்ப வரைங்க" அப்படின்னு மொட்டை தலைவனுக்கு ஐடியா குடுக்க, அவன் சொன்ன மாதிரியே ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்ப வரைய ஆரம்பிக்கிறான். ஸ்பேஸ் ஷிப் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு 3 ஏலியன காட்டுறாங்க. இவங்க ஸ்டார்ட்டிங் சீன்ல காட்டுன அதே 3 ஏலியன் தான். இந்த 3 ஏலியனும் நொண்டிக்கிட்ட ஹீரோ கிட்ட வந்து, "யார் எங்கள இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா? எங்களுடைய மேஜிக் பேனா எங்க?" அப்படின்னு கேட்க, இந்த நேரத்துல மொட்டை தலையன் என்ன பண்றான், ஒரு பீரங்கி வண்டிய வரைஞ்சு அதுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். மேலும் மொட்டை தலையன் அந்த வேற்று கிரக வாசிகள குறி வச்சு தாக்கலான்னு பார்க்கறான். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பதட்டத்துல ஓட, 3 வேற்று கிரக ஏலியன் வாசிகளும் என்ன பண்றாங்க, அந்த பீரங்கி வண்டிய சுத்தி வளைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்க மொட்டை தலையன தூக்கி கடாசுறாங்க. அவன் கீழ வந்து விழுறான். அப்போ அவன் தலையிலேயே கால வச்சு, "எங்கடா எங்களுடைய மேஜிக் பேனா?" அப்படின்னு கேட்க, அப்போ மொட்டை தலையன் அவங்களுடைய ஏலியன் மேஜிக் பேனாவ அவங்க கையில கொடுக்குறான். ஏலியன் மேஜிக் பேனாவ வாங்கி உத்து பார்த்துட்டு, "இது என்னடா இது எங்களுடைய பேனா மாதிரியே இல்லையே" அப்படின்ட்டு ரொம்ப கோவமா மொட்டை தலையன தலைகீழா தொங்க விட்டு கேட்க, இந்த நேரத்துல தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து ஏலியன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. "உங்க மாயாஜால பேனால சில மாற்றத்த பண்ணது நான் தான். இதுல அந்த மொட்டை தலையனுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லன்னு" சொல்றாரு. மேலும் "மொட்டை தலையன விட்டுருங்க" அப்படின்ட்டு ஏலியன் கிட்ட ஹீரோ நேர்மையா வந்து அவர் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுனால ஏலியன் இங்க கத்திட்டு ஹீரோவ மன்னிச்சிடுது. ஆனா ஹீரோ ஏலியன் கிட்ட சொல்றாரு, "இது மாதிரி இங்க நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்க மாயாஜால பெண் மூலியமா நீங்க தான் சரி செய்யணும்" அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஏலியனும் சரி அப்படின்ட்டு ஏலியன் மாயாஜால பெண்ல இருக்க ரிவர்ஸ் பட்டனை பிரஸ் பண்ண, மொட்டை தலையினால காணாம போன எல்லா பொருளுமே திரும்பவும் வந்த இடத்துக்கே போகுது. அந்த மொட்டை தலையனோட ட்ரெஸ்ஸும் சேர்த்து. ஏன்னா அதையும் அவன் அந்த மாயாஜால ஏலியன் பெண்ணால வரைஞ்சிருப்பான். கடைசியா அந்த 3 ஏலியன்களும் இந்த இடத்த விட்டு சுத்திக்கிட்டே போயிடுது. இப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் மொட்டை தலையனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, "நீ அந்த மேஜிக் பேனா மூலியமா பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சிடுவேன். ஆனா பத்திரிக்கையில இருக்க அந்த பொண்ண கடத்த முயற்சி பண்ண பத்தி அத மன்னிக்கவே மாட்டேன்ட்டு" அரெஸ்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஹீரோவ பாராட்டிட்டும் போறாரு. இப்போ ஹீரோவோட முன்னாள் காதலி ஹீரோ கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்றாரு. அவளும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப, இங்க நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு திரும்பவும் கண் பார்வை போனதுனால அவங்க கையில இருக்க கருப்பு கண்ணாடியை எடுத்து போட்டுக்கிறாங்க. இங்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஜோடியா அந்த இடத்த விட்டு போறாரு. கூட்டமும் கலைய ஆரம்பிக்குது. கடைசியா ஹீரோ ஹீரோயினையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறந்துடுச்சு. ஹீரோ இப்போ ஒரு ப்ரொவிஷன் ஷாப் வச்சு நடத்திட்டு வராரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கூட சேர்ந்து ரொம்ப நல்லபடியா வாழ்ந்துட்டு வராரு. இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் முடியுது. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.